அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இது ஒரு புது அனுபவமாக நான் காண்கின்றேன். தேவனுடைய சமூகத்தில் சபை குடும்பமாக நாம் அமர்ந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நாளின் சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் தயவு பாராட்டி இருக்கின்றார். என்னை பொறுத்தமட்டில் இந்த சூழலை நான் மிகவும் சந்தோஷமாக காண்கின்றேன். ஆங்கிலத்தில் சபை என்ற ஒரு சொல்லிற்கு நல்ல ஒரு பதத்தை உபயோகித்திருப்பார்கள். சர்ச். இந்த சர்ச் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் முதல் சிஹெச்சுக்கும் கடைசி சிஹெச்சுக்கும் நடுவில் என்ன இருக்கு? யூ ஆர். சபையில் நீங்களும் நானும் இல்லாவிட்டா அந்த ரெண்டு சிஹெச்சை சேர்த்தா சூன்னு போயிடும். தேவனுக்கு பிரியமானவர்களே, சபை என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து தியானிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அநேக நேரங்களில் சத்ருவாகிய சாத்தான் இதற்கு இடையூறுகளை செய்வான். ஆனால் சபையை அவனால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. சபை சபையாகத்தான் இருக்கும். சபை என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்திற்கு தேவனுடைய திருப்பாதங்களை அண்டி அவருடைய கரங்களை இறுக பற்றி இருக்கின்றோமோ, சத்ருவாகிய சாத்தானால் இந்த சபையை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவனுடைய நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஜெயகர்த்தனாக அவர் சந்தித்த இடம் எது தெரியுமா? அவர் எருசலேம் ஆலயத்துக்கு போல அவர் எங்க போனாரு? தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேல் வீட்டு அறைக்கு சென்றார். இது மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம். இந்த மேல் வீட்டின் அறையினுடைய அனுபவம் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பரிசுத்த பாதத்தை இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் உண்டு. அந்த ஒரு பெரும் ஸ்லாக்கியத்தை தேவன் கோரிமேடு திருச்சபைக்கு இந்த வித்தியாசமான சூழலில் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் இந்த செய்தியை உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தியானத்தை நாம் துவங்குவதற்கு முன்னதாக ஒரு விசேஷித்த பாடலை ரபணி சுதாகர் அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள். फोन வேணும் கேளுங்க.
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருவமானிரே, என் நண்பனானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருவமானிரே, என் நண்பனானிரே. உங்க சமூகத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. குறைவான என்னையே குறையாக்கும் நிறைவே, குறையான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மெய்யாக மாற்றினீர். மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் குறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் பறக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் கானானியர், ஏத்தியர், எபூசியர், இன்னும் அவர்களுக்கு அருகாமையில் இருந்த அந்நிய ஜனங்களோடு கூட தொடர்பில் இருந்தார்கள். தங்களுடைய குமாரத்திகளை கொடுத்தும் குமாரர்களை கொடுத்தும் குமாரர்களை தங்களுக்காக பெற்றும் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள். இதில் என்ன ஒரு காரியம் நிகழ்ந்தது என்றால், இந்த பந்தங்களின் மூலமாக எந்த தேவர்களை
அந்த அஞ்ஞானிகள் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த தேவர்களில் அநேகர் இஸ்ரவேல் பாளையத்திற்குள்ளாக வணங்கப்பட்டு வந்தார்கள். தேவன் பார்த்தார், கோபமடைந்தார். அவர்களை மெசொப்பொத்தேமியாவுடைய ராஜாவாக்கிய கூசான் ரிஷித்தாயிமின் மூலமாக அவர்களை விற்று போட்டார். 8 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். அந்த மெசொப்பொத்தேமியா ராஜாவிற்கு 8 வருடங்கள் கழித்து ஒத்தேனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை வைத்து தேவன் என்ன செய்தார்? அவர்களை மீட்டெடுத்தார். ஒத்தேனியலுடைய காலத்துக்கு பிறகு 40 வருஷங்கள் 40 வருஷங்கள் கழித்து மறுபடியும் அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். தேவன் அவர்களை மறுபடியும் என்ன செஞ்சாரா? அடித்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எக்லோன் என்று சொல்லக்கூடிய மோவாபிய ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி அவர்களை முறியடித்து 18 வருடங்கள் அந்த எக்லோனினுடைய ஆளுமைக்கு கீழாக அவர்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மறுபடியும் தேவன் அவர்களுக்கு இறங்கி, பழைய ஏற்பாட்டின் அனுபவத்தில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து அவர்கள் நன்மைகளை பெறுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை நெருங்கி சார்ந்தவர்களாகவும், எப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களை சார்ந்து அவர்கள் வாழ ஆரம்பித்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு விலகிச் சென்றவர்களாக போவதை நம்மால் காண முடியும். மறுபடியும் வேதம் என்ன சொல்லுகின்றது? வழக்கம் போல் அவர்கள் கர்த்தரை நோக்கி இப்பொழுது என்ன செய்தார்கள்? மன்றாடுதலை ஏறெடுத்தார்கள். அவர்களை மீட்கும்படியாக மற்றொரு திட்டத்தை செயல் வடிவிற்கு கொண்டு வந்தார். அவர்களை மீட்கும்படியாக பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கேராவின் மகனாகிய ஏகூத்தை அவர் தெரிந்தெடுத்தார். பென்யமீன் கோத்திரம் என்பது ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் புரட்டி 49வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், பென்யமீன் மீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். பென்யமீன் கோத்திரம் ஒரு போராளி கோத்திரம், வாரியர்ஸ். தேவனுக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்குள்ளே அவர்கள் வெற்றி சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களில் வயலன்ஸ் காணப்பட்டது. The tribe of Benjamin will be notably violent. வேதம் சொல்லுது, அவர்கள் மூர்க்கத்தனம் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. They are meant for wars and they are successful in their wars. அவர்கள் போர் குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எங்கு போருக்கு சென்றாலும் வெற்றியை கொண்டு வருபவர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த பின்புலத்தை தேவன் கண்டு அந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுத்தார். கேராவின் மகனாகிய ஏகூத். இவன் ஒரு நல்ல மூர்க்கம் வெறி கொண்ட
இஸ்ரவேல் தேசத்திற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய நிலையில் போராளியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அவனை தேவன் அழைத்திருந்தாலும் அவன் இடது கை பழக்கமுடையவனாக இருந்தான். எவ்வளவு தூரத்திற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு ஒரு போராளியை அவர் தெரிந்தெடுத்தாலும், எல்லா யுத்த நுணுக்கங்களை தெரிந்தவனை அவர் தெரிந்தெடுத்தாலும், அவனுடைய பழக்கத்தில் அவனுடைய பழக்கம் இடது கை பழக்கம் உடையவனாக இருந்ததினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செஞ்சாங்க? ரொம்ப மனசோர்வடைந்தார்கள். இந்த மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் என்பவன் சரீர அளவிலும் சரி, யுத்த நுணுக்கங்களிலும் சரி, he was so strong. அவனை எதிர்கொள்வதற்கு பென்யமின் கோத்திரத்திலிருந்து ஒருவன் என்பதில் இஸ்ரவேலர்கள் மகிழ்ச்சி உற்றிருந்தாலும், அந்த மனிதனுக்கு அந்த எக்லோன் எதிர்க்கக்கூடிய அந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த மனிதனுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு? இடது கை பழக்கம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 16-17 வசனங்களில் இஸ்ரவேலுக்குள்ளும் தெரிந்தெடுக்கப்பட்ட இடது கை பழக்கமுள்ள 70 பேர் இருந்தார்களாம். இந்த இஸ்ரவேல் புத்திரர்களில் இந்த பென்ஜமின் கோத்திரத்தை சார்ந்த போர்ப்படையில் இருப்பவர்கள் 4 லட்சம் பேர் இருந்தார்கள். அந்த 4 லட்சம் பேர்ல 70 பேர் இட கை பழக்கம் உள்ளவர்கள், லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சா வேதம் சொல்லுது. அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு? அவர்கள் மயிரிழையிலும் தப்பாதபடி கவன் எறியக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களில் ஒரு கவனை எடுத்து யாரையாவது அவர்கள் நோக்கி எறிவார்கள் என்றால் மயிரிழையிலும் அவர்கள் யாரை நோக்கி எறிந்தார்களோ அவர்களை அது என்ன செய்யாது? மயிரிழையிலும் அவர்கள் தப்பிக்கும்படியாக வைக்காதான். திறமை வாய்ந்தவர்கள். இந்த பென்ஜமின் கோத்திரத்தில் தான் பட்டை உருவுகிற 4 லட்சம் பேர் இருந்தார்கள். அந்த 4 லட்சம் பேர்ல ஒரு 70 பேர் என்ன கை பழக்கம் உள்ளவங்க? இடது கை பழக்கம் உள்ளவர்கள். The disadvantage of left-handedness என்ன? வலது கரத்தில் உள்ள பலமும் வலது கரத்தில் நாம் ஏற்படுத்தக்கூடிய அசைவுகளும் வலது கை வாட்டம் உள்ளவர்களும் பொதுவாக இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு இருக்காது. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது? 100க்கு 10லிருந்து 12 பேர் இடது கை பழக்கம் உள்ளவர்கள். சகஜமான வலது கை செய்யக்கூடிய வேலையை இடது கை செய்யாது. எவ்வளவு தூரம் அது பயிற்றுவிக்கப்பட்டாலும் அது செய்யாது. பொதுவாக ஒருவர் சந்திக்கும் போது நம்ம எப்படி கை கொடுக்கிறோம்? ரைட் ஹேண்ட்ல கொடுப்போம். இடது கை பழக்கம் உள்ளவங்க இப்படி காமிச்சாங்கன்னா என்ன ஆகும்? செய்ய முடியாது. இட்ஸ் நாட் மேனர்ஸ். தேவன் ஏகூத்தை தெரிந்து கொண்டதை குறித்து சந்தோஷப்பட்ட இஸ்ரவேலர்கள் அவன் இடது கை பழக்கம் உள்ளவன் என்று அறிந்த மாத்திரத்தில் தானே பின்வாங்கினார்கள். ஆனால் தேவன் அந்த இடது கை பழக்கம் உள்ள ஏகூத்தை ஒரு காரணத்திற்காக தெரிந்து கொண்டார். He had his own reasons. என்ன காரணம்? அவர் எந்த காரியத்திற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ அதை அவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு இடது கை பழக்கமுடையவனே வெற்றிகரமாக அதை செய்ய முடியும் என்று தேவன் என்ன செய்தார்? நிதானித்தார். ஆகவே he chose him. இடது கை பழக்கம் உள்ள அந்த ஏகூத்தை அவர் தெரிந்து கொண்டார். God saw that the left-handedness is significant because it plays a crucial role
in God's strategy. தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாக திட்டம் வகித்திருந்தார் என்றால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு, வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஒரு மனிதனால் முடியும். அவன் யார் என்றால் இடது கை பழக்கம் உள்ள ஒரு மனிதன். ஏகத்துடைய டாக்டிக்கல் அட்வான்டேஜ் என்னவென்றால், தந்திரமான வழியில் வெற்றியை சந்திக்கும் சூத்திரம் அவனில் இருந்ததை தேவன் கண்டார். Though he was left-handed man, he had a special strategy. வெற்றியை பெறுவதற்கு அவனில் என்ன இருந்துச்சா? ஒரு வெற்றியின் சூத்திரத்தை அவன் அறிந்து வைத்தவனாக இருந்தான். அவனது இடது கை பழக்கம் அவனுக்கு சற்று தொய்வை ஏற்படுத்தினாலும் அவன் தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்ததின் நிமித்தமாக எதை எப்படி செய்தால் அங்கு வெற்றி கிடைக்குமோ அதை அப்படி செய்வதற்கு அவன் என்ன செஞ்சான்? தன்னை ஒப்புக் கொடுத்தான். பொதுவாக ஒரு யுத்த வீரன் தன் எதிரியை எந்த விதமாக எதிர்கொள்வான் என்ற அந்த யுத்த நெறி, யுத்த நுணுக்கங்கள் பொதுவாக இருந்துச்சு. காமன் வார் கோட் என்று சொல்லுவார்கள். காமன் வார் கோட், ஒரு யுத்த களத்தில் செல்லக்கூடிய இரண்டு படைகள் எந்தெந்த நிலைகளில் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு பொதுப்படியான நிலைப்பாடு அங்கு இருந்துச்சு. பொதுவாக 90% வலதுகை பழக்கமுடைய நபர்கள் இராணுவத்தில் இருப்பதால் ஒருவனை தாக்கும் பொழுது வலக்கை பழக்கத்திலேயே தாக்குவான். பொதுவாக ஒரு படையில 90% வலதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவன் எதிர்கொள்ளக்கூடிய எதிரியும் வலக்கை பழக்கமுடையவனாக இருப்பதை போன்று அவன் செய்வான், தன்னுடைய யுத்த நுணுக்கங்களை செயலுக்கு கொண்டு வருவான். அந்த போர் வாள், ஒருவன் வலதுகை பழக்கம் உடையவனாக இருப்பான் என்றால் அந்த போர் வாளை என்ன செய்வான்? இடது பக்கத்தில், இடதுகை பக்கத்தில் அந்த காலில் அவன் என்ன செய்வான்? அந்த வாளை வைத்திருப்பான். இந்த வலது கை எடுத்து தன்னுடைய எதிரியை பார்த்த மாத்திரத்தில் இந்த கை போய் இங்கிருந்து என்ன செய்யும்? அதை எடுத்து இவன் இப்போது யாரு? இடதுகை பழக்கம் உள்ளவன். இடதுகை பழக்கம் உள்ளவன். தேவனுக்கு பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஏகுத் இடதுகை பழக்கம் உடையவனாக இருப்பதால் வலதுபுறத்து அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய வாளை, தன்னுடைய கத்தியை அவன் என்ன செஞ்சிருந்தான்? வைத்திருந்தான். இந்த வலது கையிலிருந்து இடது தொடையில் பக்கம் வைத்திருக்கக்கூடிய அந்த போர்வாளை எடுப்பதுதான் படையினுடைய நியதி. அப்படிதான் எடுக்கணும் அவங்க. அந்த மனிதனுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு யுத்த வீரன் என்ன செய்வான்? அவன் அப்படி செயல்படுவதைத்தான் எதிர்கொள்வான். இங்கு இவன் என்ன செய்யறான்? இடதுகை பழக்கமுடையவனாக இருந்ததுனால தன்னுடைய உடை வாளை என்ன செய்யறான்? வலது பக்கத்தில் அவன் கட்டியிருக்கிறான். அந்த பகுதி என்ன சொல்லுகின்றது? அதற்குன்னு ஒரு ஸ்பெஷல்லா ஒரு ஒரு கத்தியை அவன் செஞ்சானான். எந்த காரியத்திற்காக தேவன் அவனை அனுப்புகின்றாரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு தனிப்பட்ட முறையில் விசேஷமாக ஒரு கத்தி அவன் என்ன செய்யறான்? வணைகின்றான். இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை அவன் என்ன செய்யறான்? ஒரு நீளமுள்ள இருவரும் கருக்குள்ள கத்தியை அவன் உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்திற்குள் வலது பக்கத்தில் வைத்து அவன் என்ன செய்யறான்? உள்ளே செல்லுகின்றான்.
அவன் எல்லாரும் யுத்தத்தில் உபயோகிக்கப்படுத்தக்கூடிய போர் வாளை அங்கு எடுத்துச் செல்லவில்லை. வலது கை பழக்கமுடையவர்கள் எப்படியாக ஒரு படையை சந்திப்பார்களோ அந்த நிலையில் அவன் என்ன செய்யவில்லை, தன்னுடைய எதிரியை எதிர்கொள்ளவில்லை. யுத்த நுணுக்கங்களை அவன் பெற்றவனாகவும் அவன் என்ன செய்யல, காணப்படவில்லை. அவன் இடது கை பழக்கமுடையவனாக இருந்தபடியால் அதற்கு ஏற்றாற்போல் எப்படியாகிலும் தேவன் தன்னுடைய கரத்தில் அந்த எக்லோனை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவன் என்ன செஞ்சான், அந்த எக்லோனை சந்திக்கும்படியாக செல்லுகின்றான். டு மீட் த கிங். எப்படி போய் அந்த ராஜாவை அவன் சந்திக்க முடியும்? There must be some reason to see the king. அவன் என்ன செய்யறான், அந்த ராஜாவிற்கு காணிக்கை செலுத்தும்படியாக, அவன் காணிக்கை செலுத்தும்படியாக ராஜாவுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது அவனை யாரை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆகவே அவன் என்ன செய்யறான், அவன் தன்னோடு தன்னுடைய படையை சார்ந்த ஒரு சிலரை எடுத்துக்கொண்டு ராஜாவினுடைய சமூகத்திற்கு காணிக்கையோடு அவன் செல்லுகின்றான். காணிக்கை என்றால் it is not the offering paid to the Lord, it is the tax paid to the king for his subjugation. அந்த ராஜாவுக்கு அடிமையாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை சொல்லுவதற்காக அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரியை தன்னுடைய கரத்தில் ஏந்தியவனாக அவன் என்ன செய்யறான், அந்த ராஜாவின் சமூகத்திற்கு செல்லுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு அந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது அவனோடு சென்ற அந்த வீரர்களை அவன் அனுப்பிவிட்டான். ராஜாவை பார்க்கின்றான். ராஜாவை சுற்றிலும் அநேகர் அங்கு அவனுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். எந்த நிலையில் அந்த ராஜாவை மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் நிதானித்து சென்றானோ அந்த நிதானிப்பில் அந்த அவனை சுற்றிலும் இருப்பவர்கள் எதிரடியாக இருப்பார்கள் என்பதற்காக அவர்களை எப்படி புறம்பே தள்ளுவது யோசித்தான். அவன் என்ன சொல்றான், நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில், நான் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை என்னிடத்தில் உண்டு. I have a secret that should be declared to you. அதை நான் உம்மிடத்தில் சொல்வதற்கான ஒரு ஒரு தேவ வாக்கு என்னிடத்தில் உண்டு. அந்த தேவ வாக்கை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், I must see you personally. உன்னை தனிப்பட்ட முறையில் நான் என்ன செய்யணும், பார்த்து அதை சொல்ல வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அந்த ராஜா என்ன செஞ்சான், அவனை சுற்றி இருந்த அந்த பாதுகாவலர்களை அனுப்பிவிட்டான். அந்த ராஜாவினிடத்தில் அவன் சொல்லும்படியாக ஆசித்த வேத அல்லது தேவனுடைய வாக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு என்ன வாக்கை தேவன் கொடுத்திருந்தார்? He must be killed. அந்த எக்லோன் என்று சொல்லக்கூடிய அந்த மோவாபிய மன்னன் கொல்லப்பட வேண்டும். இதுதான் தேவன் அவனிடத்தில் சொன்ன வாக்கு. இங்கு இவன் என்ன சொல்லுகிறான், அவனிடத்தில் தேவன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு வாக்கு என்னிடத்தில் உண்டு. அவன் என்ன செய்ய, ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல போறான் நினைச்சா அவன் என்ன செய்ய திட்டமிட்டிருந்தானோ அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றுவதை அங்கு சொன்னான். சாதாரண வார்த்தைகளினால் உண்டான வாக்கல்ல, செயல் அளவில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஏகோத்தானவன் என்ன செஞ்சா, அந்த ராஜாவை தனிமைப்படுத்தி அவனை ஒரு தனிப்பட்ட அறையில் கொண்டு சென்று அவனை அமரச் செய்து தேவ வாக்காக அவன் சொல்லும்படியாக அவன் எழுந்தபொழுது இந்த ராஜாவும் என்ன செஞ்சான், எழுந்தான். அந்த ராஜா எழுந்த மாத்திரத்தில் தானே இவனுடைய வலது கை பழக்கமாக இருந்திருந்தா அவன் அந்த வலது கை என்ன செய்வான், இடதுபுறத்தில் உள்ள அவனுடைய அந்த வாளை எடுத்து அவனை தாக்குவதற்கு முற்பட்டிருப்பான். அவன் அப்படி தாக்குவான் என்று யாருக்கு தெரிஞ்சிருக்கோம்? ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனின் ராஜாவை தாக்குவது மிகவும் கடினமானது என்பதையும் தேவன் அறிவார்.
ஆகவே என்ன செய்தார்? இடது கை பழக்கம் உள்ள ஒருவனை அவர் தெரிந்து கொண்டார். அவன் இடது கை பழக்கமுடையவனாக இருந்ததினால் அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய இடது கையை எடுத்து அந்த அந்த வலது புறத்தில் உள்ள அவன் ஒளித்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து இவனை என்ன செஞ்சான்? குத்தி போட்டான். தேவனுடைய திட்டம் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பது. அவன் எதிர்பாராத வண்ணம் தனது வலது புறத்தில் இடுப்பில் இருந்து அவன் இடக்கை பழக்கமுடையவனாக இருந்ததினால் எக்லோன் ராஜாவும் எதிர்பாராத நிலையில் அவனை என்ன செஞ்சான்? கொன்று போட்டான். எக்லோனினுடைய இந்த தாக்குதலை அந்த ராஜா எதிர்பார்க்கவில்லை. நார்மலா ஒரு சோல்ஜர் எப்படியாக தன்னுடைய உடைவாளை எடுப்பான் என்பது ராஜாவுக்கு தெரிந்த நிலையில அவன் என்ன செஞ்சான்? இவன் எதிர்பாராத நிலையில இடக்கை பழக்கம் உள்ளவனாக இருந்தனால் வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாளை எடுத்து அவன் செஞ்சான்? அவனை கொண்டு போட்டான். அக்கார்டிங் டு காமன் கோட் ஆஃப் வார் அவன் தன் வலக்கையில் எக்லோனை தாக்கி இருக்க வேண்டும். அதற்கு அவன் ஆயத்தமாக இருந்திருப்பார். This is 1-to-1 attack. இந்த 1-to-1 அட்டாக்ல இந்த ராஜாவை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த யுக்தியை தேவன் என்ன செஞ்சிருந்தாரு? ஒரு மனுஷத்திலிருந்து எதிர்பார்த்தார். அந்த மனுஷனுக்கு என்ன பழக்கம் இருக்க வேண்டும் என்றால் இடது கை பழக்கம் உடையவனாக. அந்த இஸ்ரவேல் பாளையத்தில் 4 லட்சம் பேர் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த வாரியர்கள் இருந்தார்கள். அவர்களில் 70 பேர் மாத்திரம் உள்ள அந்த இடக்கை பழக்கம் உள்ளவர்களில் ஒருவனை அவர் தேர்ந்து கொண்டார். அதுதான் ஏகு. எக்லோனை கொல்லுவதற்கு, இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு there was a need of 1-to-1 fight. அதை செய்வதற்கு அந்த ஜெனரல் வார் கோடை மாற்றி தேவன் செயல்பட்டார். ஒரு இடதுகை பழக்கமுடைய வார் ஸ்ட்ராட்டஜியில் இடம்பெறாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டு இந்த உலகம் துச்சமாக மதிக்கக்கூடிய இடதுகை பழக்கத்தை வெற்றியின் ஸ்ட்ராட்டஜியாக தேவன் மாற்றினார். ஏகோத் என்ன செஞ்சா? தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த வெற்றியை அவன் தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் அவன் என்ன செய்யறான்? எமோர் மலையில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் இடத்தில் என்ன சொல்றான்? நீங்கள் இப்பொழுது எக்லோனை என்ன செஞ்சீங்க? மேற்கொண்டீர்கள். அந்த அழைப்பை விட்டு மாத்திரத்தில் தானே இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கிருந்து பெரும் திரளாக இறங்கி வந்து அங்கு 10,000 மோவாபியர்களை சங்காரம் பண்ணினார்கள். There was a complete victory gained for the Lord. யார் மூலமா? இந்த இடதுகை பழக்கம் உள்ள ஏகோத்தின் மூலமாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அனுபவத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் 80 வருஷம் அமைதலான சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள். இந்த அமைதலான சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் புத்திரர்களுக்குள்ளே இருந்த ஒரு இடதுகை பழக்கமுள்ள ஒரு மனிதனை கொண்டு பெரிய அந்த மோவாபிய மன்னனை அவன் என்ன செஞ்சார்? மேற்கொள்வதற்கு தேவன் அங்கு தயவு செய்தார். In disadvantage, தேவனுக்கு பிரியமானவர்களே, in the left-handedness, God brought a great victory. Great victory. God chose the left-handed deliverer in order to give a right-handed people a victory.
வலதுகை பழக்கமுள்ள மனிதர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இடதுகை பழக்கமுள்ள ஒரு மனிதன். He chooses people who are in disadvantaged stage. என்றால் என்ன செய்ய முடியும்? நான் இடதுகை பழக்கம் உள்ளவனாயிற்று. According to common code of war, தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் என்ன சாதிக்க முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? இன்று தேவனுடைய பிள்ளைகளை மீட்டு எடுப்பதற்காக, எதிரியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு பாத்திரம். அதற்கு அவருக்கு மனித பழக்க வழக்கங்கள் அவசியமில்லை. This is how we function. தேவனுடைய சமூகத்தில் நாம் எதையும் போய் சொல்ல முடியாது. பெரிய அளவிலான யுத்த நுணுக்கங்கள் அவருக்கு அவசியமில்லை. பெரிய அளவிலான படை அவருக்கு அவசியமில்லை. எல்லா யுத்த நுணுக்கங்களையும் அறிந்த யுத்த வீரர்களும் அவருக்கு அவசியமில்லை. இடதுகை பழக்கமுடைய ஒரு மனிதன் இருந்தால் போதும். Who is in very much disadvantaged state. ஏகோத் எக்லோனை கொண்டது போன்று இஸ்ரவேலர்களுக்கு அந்த மகா உன்னதமான வெற்றியை பெற்று தந்தது போன்று அந்த வெற்றியை தேவனால் சாதிக்க முடியும். இந்த இடதுகை பழக்கமுடைய ஏகோத் மோவாபியரை மேற்கொண்டு 80 வருஷங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதான வாழ்க்கையை கொடுத்தான். ஏகோத் was a left-handed man. Though he was a left-handed man, he was the one-man army. மோவாபிய ராஜாவை மேற்கொள்வதற்கு தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் இடதுகை பழக்கமுடைய ஏகோத். A left-handedness is considered the state of disadvantage. இடதுகை பழக்கம் என்பது பொதுவாக சாதகமில்லாத ஒன்று, வெற்றிக்கு சாதகமில்லாத ஒன்று, வாழ்க்கைக்கு சாதகமில்லாத ஒன்று, அனுகூலமற்ற ஒன்று. And therefore nobody wants to be left-handed. Nobody wants to be left. Nobody wants to be left back. Nobody wants to be left out. Nobody wants to be left over. நாம் கைவிடப்பட்டவராக, எதிலும் சேர்த்துக் கொள்ளப்படாத நிலையில் இருப்பவர்களாக, மீந்து போனவர்களாக, நம்மால் அவசியம் இல்லை என்று சொல்லுவதற்கு எதுவாக பார்க்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால் அதைத்தான் லெப்ட் ஹேண்டட்னஸ் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்மால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கூறுபவர்களாக, லெஃப்ட் அவுட், லெஃப்ட் ஓவர், கைவிடப்பட்ட, சேர்த்துக் கொள்ளப்பட முடியாத, மீதமான, அனுகூலமற்ற, இவைகளைத்தான் லெஃப்ட் ஹேண்டட்னஸ் என்று இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. ஏகோத் இடதுகை பழக்கமுடையவனாக இருந்ததால் அந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு தகுதியற்றவனாக காணப்பட்டான். Because he was a left-handed man. இவ்வுலகில் ஒரு மகா பெரிய சாகசத்தை செய்தவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் மேன்.
இந்த உலகத்தில் யுக நெடுகிலும் 6000 வருஷமாக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடித்த ஒருவர் யார் என்றால் he was also a left-handed man. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யோபின் புத்தகத்தை எடுத்துக்கங்க. 23வது அதிகாரம் 9வது வசனம். யோபுவின் புத்தகம் 23 வசனம் 9. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணோம். வலதுபுறத்திலும் அவரை நான் என்ன செய்யல. யார் சொல்றா? யோபு சொல்றான். யாரை பத்தி சொல்றான்? ஆண்டவரை பத்தி சொல்றான். இடதுபுறத்தில் அவர் he walks on left hand. யாரு? இடதுபுறத்தில் கிரியை செய்யக்கூடியவர் யாரு? தேவன். God himself is the left-handed God. இடதுபுறத்தில் கிரியை செய்யக்கூடியவர். இங்க யோபு என்ன சொல்றான்? இடதுபுறத்தில் கிரியை செய்யக்கூடிய அவர், அந்த கிரியை செய்தும் நான் அவரை காண முடியவில்லை. God is left-handed God. left-handed God என்ன அர்த்தம் தெரியுமா? left out God, left back God. கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட. யார சொல்றார் அவரு? யோபு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார். இது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் என்ன செய்யும்? குறிக்கக்கூடிய ஒன்று. Because he was left-handed. கைவிடப்பட்டவர். அவர் கைவிடப்பட்டவராக இருந்ததால் தான் அவர் எங்க பிறக்கல? அரண்மனையில பிறக்கல. அவர் கைவிடப்பட்டவராக இருந்ததால் தான் அந்த ராஜரீகத்தின் மேன்மையில் அவர் பிறக்கல. மாற்று தொழுவத்தில் பிறந்தார். Because he was left behind. கைவிடப்பட்டவராக அங்கு இருந்தார். அவர் கைவிடப்பட்டவராக இருந்ததனால் தான் அவர் சீடர்களை என்ன செஞ்சாரு? போய் அங்கும் இங்குமாக தேர்வு செய்தார். அவர் தேர்வு செய்த எல்லாரும் எப்படிதான் இருந்தாங்க? மீன் பிடிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன், வீணா போனவனுங்களை தான் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். Because he was left out. அவரே கைவிடப்பட்ட தேவனாக இருப்பதனால் அவர் என்ன செய்வார்? மேன்மையான இடத்தில் உள்ள ஒருவரை அவரால் கொண்டு வர முடியவில்லை. அவர் கைவிடப்பட்ட தேவனாக இருந்ததால்தான் அவர் என்ன செய்யல? அவர் வலதுகை அல்லது கைவிடப்படாத வலதுகை பழக்கமுடையவராக, கைவிடப்படாத ஒரு மனிதராக அவர் இருந்திருப்பார் என்றால் அவரை பலஸ்தீனாவில் உள்ள பெரிய பெரிய சோலைகள் நிறைந்த அந்த மலையில போய் அவரை பிரசங்கம் பண்ண முடியாக பரலோகம் செஞ்சிருக்கோம். Because he was a left-handed. அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இது உலகத்தில் வந்ததனால் தான் என்ன செஞ்சது? அவருக்குன்னு ஒரு மலையை வச்சிருந்தார். எந்த மலையை வச்சிருந்தார் தெரியுமா? என்ன மலையை வச்சிருந்தாரு? கொல்கத்தா. அவர் தலை சாய்க்க இடமில்லாமல், அவர் தலை கடைசியாக சாய்த்தது எங்கதான்? கொல்கத்தாவில். Because he was a left hand God. அவர் மனுஷகத்தில் கைவிடப்பட்டவராக இருந்ததால் அவரை கொல்கத்தா மலையில ஈன குருசில் இயேசு கிறிஸ்துவே அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? மத்தேயு புத்தகம் 26வது அதிகாரம் 39வது வசனத்துல இயேசு கெத்செமனேயில் தன் முகம் குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
He was left. He was left. மத்தேயு 27:46 என்ன சொல்றாரு? 9ஆம் மணி நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈனக்குருசில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 9வது மணி நேரத்தில் அவர் தன்னுடைய தொனியை உயர்த்தி, ஏலி ஏலி லாமா சபக்தானே, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? left out God. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தன் பிறப்பு துவங்கி 33 ஆண்டு காலங்கள் கைவிடப்பட்டவராக சிலுவையில் அவர் தொங்கும் போது அவரே சொல்றார், ஏன் என்னை கைவிட்டீர் தேவனே? இதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா? யார் கேட்டுக்கிட்டு இருந்தா? சாத்தான். சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம், மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டு விட்டார். He is no more. He is left out. சாத்தான் அவருடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சான். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த கைவிடப்பட்ட சூழலில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்க முடியும் என்பதை தேவன் அறிந்தவராக இருந்தார். ஆகவே அவரை அவர் கைவிட்டார். கிறிஸ்துவை கைவிடாமல் தேவன் தாங்கி பிடிச்சிருந்தார்னா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருந்திருக்கும்? உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு இருந்திருக்காது. He is victorious because he was left out. அவர் வெற்றியின் நாயகனாக அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். எப்படி? கைவிடப்பட்டவராக இருந்தபடியினால். அவர் கைவிடப்படுகிறார் என்பது போல் தேவன் என்ன செஞ்சாரு? சத்ருவாகிய சாத்தான் இடத்துல காட்டினார். எப்படி ஏகுவை வைத்துக் கொண்டு மோவாப் மன்னனாகிய அந்த எக்லோனை அவர் கொன்றது போன்று. ஏகோத்து என்ன செஞ்சான்? எக்லோன் இடத்துல இடது கை பழக்கமுடையவனாக சென்று அவனை மேற்கொண்டது போன்று. The Agoth was the one man army as Jesus was. ரட்சிப்பின் திட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனி மனிதராக எல்லாம் சாதித்தாரோ அதே போன்று இந்த ஏகோத்து சாதித்தான். நம்மை மீட்பவராக தனிமையில் ஒரு மனிதனாக வந்தது, தனி மனிதனாக வந்து மனுக்குலத்திற்குள்ளாக நுழைந்து கைவிடப்பட்டவராக 3.5 ஆண்டு காலம் சுற்றி திரிந்து எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சாதித்து அதனுடைய உச்சகட்டமாக அந்த சிலுவையில் அவர் தன்னுடைய இன்னுயிரை கொடுப்பதன் மூலமாக சாத்தானுடைய தலையை நசுக்கினார். எதையும் சாதிப்பதற்கு தேவனுக்கு முன் தனிமை, இடதுகை பழக்கம், கைவிடப்பட்ட ஒரு சூழல் எதுவுமே பொருட்டல்ல. நாங்கள் தனிமைப்பட்டு விட்டோமே, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியது இல்லை. தேவன் இப்போது இந்த அருமையான கோரிமேடு திருச்சபையினோடு பேசுகின்றார். Don't ever feel that you are left out. ஏகோனை போன்ற அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு, பித்த நாட்டங்களை எதிர்ப்பதற்கு, பண ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு, ஆள்பல ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு ஒரு ஏகோத் போதும். Just one ஏகோத் is enough.
அந்த ஏகோத்துக்கு ஒருவேளை வலது கை பழக்கமுடைய வலிமையான கரம் இல்லாமல் போயிருக்கலாம். அவர்களை சந்திப்பதற்கேற்ற வலிமை அவனிடத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். லெப்ட் அவுட்டாகவும் இருந்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமானவர்கள், இந்த வேதத்தின் பகுதியை நான் படிக்கும்பொழுது அதான் எனக்கு வந்துச்சு. இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த எக்லோனை அவன் ஏகோத்து என்ன செஞ்சானா? மேற்கொண்டான். அப்படி என்றால் நீங்கள் படக்கூடிய இந்த பாடுகள், கடந்து வந்த பாதை, செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜபத்திற்கடுத்த அந்த வலிமையான போராட்டம், அந்த எக்லோன் என்ன செய்வான்? விழுவான். எக்லோன் விழ வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். எக்லோன் விழுவான். பண ஆதிக்கம் விழும், ஆள் ஆதிக்கம் விழும். எதுவுமே தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம்? இந்த யோகத்தை போன்று லெஃப்ட் அவுட், புறக்கணிக்கப்பட்ட, ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்படலாம். பட் விக்டரி இஸ் யுவர்ஸ். விக்டரி இஸ் யுவர்ஸ். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்காகத்தான் தேவன் என்ன செஞ்சாரு? அந்த ஏகோனை என்ன செஞ்சாரா? தேர்ந்தெடுத்தார். பிகாஸ் he was a one man army. அவன் போதும். யாரை எப்படி எந்த நிலையில் சந்திக்க வேண்டுமோ அந்த நிலையில் சந்தித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி தரக்கூடிய பக்குவமோ தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த யுக்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நேரம் கந்துருச்சு. இன்னும் பேசணும்னு ஆசை எனக்கே பசிச்சிருச்சு. ஏகோன்களாக 1-2 பேரை தேர்ந்தெடுத்திருப்பார். ஐசக்கு, தானியேலு, இம்மானுவேலு எல்லாம் ஏகோனுங்க. வலதுகை பழக்க முடியவங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள், வயசானவங்க, ஒன்றுமே செய்யக்கூடாது என்று தேவனுடைய அந்த அந்த சத்தியத்தை உள்வாங்கி தங்களை தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பவர்கள். அந்த ஏகோன்கள் போதும்ன்றார் கடவுள். You are enough. அது எவ்வளவு பெரிய வலிமையான கோட்டையாக இருந்தாலும் சரி, அந்த கோட்டைக்குள்ள ஏகோன் உள்ள போயிட்டான்ல, யாரை சந்திக்க வேண்டுமோ அவனை சந்தித்தான்ல, யார் மீதாக வெற்றியை பெற வேண்டுமோ அந்த வெற்றியை அவன் பெற்றான் அல்ல. அந்த வெற்றியை தேவன் உங்களுக்கும் தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.